லெட்ஸ் ப்ரே. அன்புள்ள அப்பா, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. நாங்கள் மறுபடியும் சமூகத்துக்கு வந்திருக்கோம். ஆண்டவரே, உங்கள் பரலோகத்தின் காரியத்தை நீர் வெளிப்படுத்துங்க. என்றும் இதன் மூலமாக உங்கள் நாம மட்டும் மையப்படட்டும்பா. எங்களுக்கு புரிஞ்சிக்கவும் புத்தியும் ஞானமும் தெளிவும் கொடுங்க. என்றும் நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் தாழ்மையோடு கேட்குறோம். இயேசுவின் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஸோ இன்றைக்கி நம்ம டேனியல் சாப்டர் 10 பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சில காரியத்தை நான் சொல்லணும். ஸோ நம்ம படிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பர்சனலாக போய் அது உண்மைன்றது தெரிஞ்சு ரிசர்ச் பண்ணி அப்புறமா நீங்கள் நம்பினா மட்டுமே போதும். ஸோ லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த டீட்டெயில்ஸில் நீங்கள் போய் பார்த்து ஒரு க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ டேனியல் சாப்டர் 10 எனக்கு ஸ்பெஷலி ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாப்டர்னு கூட சொல்லலாம். ஸோ எந்த அளவுக்கு தானியல் காட் விரும்புகிறாங்க, அது மூலமாக எல்லாத்தையும் வெளிப்படுத்துவாங்கன்றத எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ வேர்ஸ் 1 தானியல் ஒரு டைம் லைனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது எந்த காலத்தில் இது நடந்த ஒரு சம்பவம்ன்றத சொல்கிறாங்க. அப்போ பெர்ஷியன் ராஜ்யத்தில் வாழக்கூடிய தானியல் எக்ஸாக்டாக 536 BC கிறிஸ்துக்கு முன் 536ஆம் வருடம் இது நடந்த ஒரு சம்பவம். அதாவது தரியு ராஜா 3வது வருடம் வாழுகை செய்த அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். ஸோ அந்த நேரத்தில் காட் தானியலுக்கு சில தீர்க்க தரிசனத்தை வெளிப்படுத்துகிறாங்க. இந்த நேரத்தில் வெளிப்படுத்தின எல்லா காரியங்களும் அக்யூரேட்டாக அதே நடக்கும்ன்றத தானியல் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு லாங் பீரியட், ஒரு சரித்திரத்தோட ரொம்ப லாங்காக நடந்த ஒரு சம்பவத்தை குறிக்கக்கூடியது. ஸோ தானியலுக்கு கடவுள் வெளிப்படுத்தின ஒரு தீர்க்க தரிசனம், அதாவது ஃப்யூச்சர், டேனியல் சாப்டர் 11லையும் 12லையும் என்ன நடக்க போகுதுன்றத கடவுள் தானியலுக்கு வெளிப்படுத்துகிறாங்க. இந்த லாங் சரித்திரத்தில் என்ன நடந்தது, எனக்கு பர்சனலாக தானியலில் பிடித்ததுலே ரொம்ப பிடித்தமான ஒரு புஸ்தகம் என்னென்னா சாப்டர் 11 and 12 அப்படின்றத நான் ரீசெண்டாக தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ மேபி நிறைய ஸ்டோரிகள், நிறைய ப்ராஃபஸிஸ், நிறைய டைம் லைனை நம்ம ப்ரீவியஸ் சாப்டரில் பார்த்தாலும் டேனியல் சாப்டர் 11 and 12 ஒரு லாங்கஸ்ட் ஹிஸ்ட்ரியை, ஒரு சரித்திரத்தை காட் எவ்வளோ ரிப்பீட்டடாக, எவ்வளோ துல்லியமாக தானியலுக்கு வெளிப்படுத்தியிருக்காங்க. அது தானியலுக்கு தெரிஞ்சு ஒன்றுமே பிரயோஜனம் கிடையாது. அது எல்லாமே நம்ம காலகட்டத்தில் வாழக்கூடிய, இந்த உலகத்தோட கடைசியில் வாழ்ந்துட்டுருக்க நம்மளுக்கு தான் இது எல்லாமே அவ்வளோ முக்கியன்றதை நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். உங்ககிட்டயும் அதை ஷேர் பண்ண நான் வந்திருக்கேன். ஸோ verse 2, ஒரு காலகட்டத்தில் தானியல் என்ன பண்ணுறாங்க, உபவாசம் இருந்து ஜெபிக்கிறாங்க. ஸோ அவர் 21 நாள் அந்த உபவாசம் இருந்து கடவுள்கிட்ட ரொம்ப நெருக்கமாக அவங்க ஜெபித்துட்ருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது. இந்த 21 நாளும் அவர் ரொம்ப சிம்பிளான ஃபுட், அதாவது எந்த ஒரு ஆடம்பரமான ஃபுட் இல்லாமல் ரொம்ப சிம்பிளான ஃபுட், அதாவது மதுபானம், எந்த ஒரு இதுவும் இல்லாமல் வெறும் தண்ணி, அதுபோல் ரொம்ப 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 அவர் உயிரை காப்பாற்றக்கூடிய அந்த தன்மையுள்ள இருக்கக்கூடிய அந்த உணவை மட்டும் அவர் எடுத்துக்கிறார். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பர்ஃப்யூம், அதாவது தானியல் இருக்கக்கூடிய நிலைமை ஒரு சீஃப், ஒரு பிரசிடெண்ட் லெவலுக்கு இருக்கக்கூடிய ஒரு தானியல், ராஜாக்கு அடுத்த பொசிஷனில் இருக்கக்கூடிய தானியல், ரொம்ப உயர்ந்த லக்ஸுரியஸ் லைஃப் வாழக்கூடிய தானியல், அதை எல்லாத்தையும் அவர் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு, நெக்லெக்ட் பண்ணிவிட்டு, இப்போ கடவுளுக்கு முன்னாடி அவர் தன்னை தாழ்த்தி அவர் 21 நாள் ஒரு உபவாசம் பண்ணிகிட்ருக்காரு. அப்படின்றத முழுக்க முழுக்க கடவுளும் அவரும் மட்டுமே இணையக்கூடிய ஒரு நேரம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ ஏன் இந்த ஜெபம், ஏன் தானியல் 21 நாள், அதாவது 3 வாரம் எந்த ஒரு சலுகையும் ஏற்றுக்கலன்னா, அவருக்கு மனதில் இருக்கக்கூடிய பாரம், அதாவது இஸ்ரவேல் ஜனங்க தரியு ராஜானால கட்டளை இறப்பட்டு அவங்க தேசத்துக்கு போயிட்டாங்க. போயும் அங்கே கடவுளோட ஆலயம் கட்டப்படலை. அதாவது ரொம்ப ரொம்ப அதாவது பாபிலோன் இருந்து ஜெருசலேமுக்கு போன இஸ்ரவேல் ஜனங்கள், எபிரேயர்கள் ரொம்ப
அவங்க கடவுள் பயம் பற்றி இல்லாத நிலைமையில் இருந்தாங்க. அதாவது ஆலயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காத நிலைமையிலையும் ப்ளஸ் மற்ற அதாவது ஜென்டைல்ஸ்க்கு முன்னே சமாரியர்களுக்கு மற்றியில் அங்கே பிரச்சனைகள், ஆலயம் கட்டுறதுக்கான பிரச்சனைகள் ஸ்டாப் ஆகிருக்கிறத அவர் ரொம்ப வருத்தத்தோடு அவர் பார்க்குறாரு. ஸோ ஆண்டவரோட பிள்ளைகளோட நிலைமையும் ஆண்டவரோட ஆலயம் இந்த நிலைமைக்கு ஆகுறதையும் அவர் கண்டு ரொம்ப வருத்தத்தோடு இந்த ஜெபத்தை அவங்க பண்ணுறாங்க. வேர்ஸ் 4ல் 21 days அவர் ஃபாஸ்டிங் இருந்து அவர் ஜெபம் பண்ணி முடிந்து 24ஆம் நாள் மாதத்தோட ஃபஸ்ட் மந்தில் ஒரு இடிக்கல்ன்ற ஒரு ரிவர் பகுதியோட ஓரத்தில் அவர் நடந்து போயிட்டுருக்காரு. எக்ஸாக்டாக அது ஈரான், இப்போ மாடர்ன் ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு ஆற்று ஓரமாக அவர் நடந்து போயிட்டுருக்காரு. உருவத்தை பார்க்குறாங்க. அந்த உருவம் லினன் க்ளோத், ஒரு ஆடையை அணிந்து இருக்கிறத பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு கோல்ட் பெல்ட் அவர் அடைஞ்சிருக்காரு. ஸோ இதோட அர்த்தம் என்னென்னா, அந்த லினன் ஆடைகள் அந்த ப்ரீஸ்ட்லி கார்மெண்ட்ஸை குறிக்குது. அது ஹெவன்லி பீயிங் தன்மையை குறிக்கக்கூடிய விஷயம். அதோட கோல்டன் பெல்ட் அவரோட ராயல் அத்தாரிட்டி, அவரோட அதிகாரத்தை குறிக்கக்கூடிய விஷயம் இருக்குது. ஸோ இது ஜீசஸ் அவர் குழந்தையாக பிறக்கிறதுக்கு முன்னாடி தெய்வனே தானியலுக்கு முன்னாடி அப்பியர் ஆகிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ வேர்ஸ் 6ல் அவரோட இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸாக ரெவலேஷன் சாப்டர் 1ல் சொன்ன அதே ஜீசஸோட தன்மையை நம்ம பார்க்க முடியுது. அவரோட முகம் ரொம்ப பிரகாசமாகவும், அவரோட கண்கள் நெருப்பை போல இருக்கிறதாகவும், அவரோட கால்கள் வெங்கலத்தை போல இருக்கிறதாகவும், அவரோட வாய்ஸ் மல்டிடியூடோட வாய்ஸ் போல் சத்தமாக இருக்கிறதும். ஸோ இது முழுக்க முழுக்க கிறிஸ்துவோட ஒரு தன்மையும் அவரோட அதிகாரத்தையும் அவரோட பலத்தையும் அவரோட கேட்டகரிஸ் வைஸில் அவரை குறிக்கக்கூடிய விஷயங்கள்ட்டு நம்ம பார்க்கணும். ஸோ இது வேறு யாருமே இல்லை, கிரைஸ்ட் மட்டுமே, நம்ம ஜீசஸ் கிரைஸ்ட் மட்டுமேன்றதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த நேரத்திலும் காடோட பிள்ளைகளுக்கு மட்டுமே தான் கடவுள் தெரியப்படுவாங்க. மற்ற நம்ம பாவிகளான இருக்கக்கூடிய நம்மளோட தோற்றத்தினால், நம்மளோட சிந்தனைனால், நம்மளோட செயல்னால் கடவுளை பார்க்க முடியும். ஸோ தானியேல் கூட இருக்கிறவங்க எல்லாருமே ஓடி போய் அங்கே ஒளிஞ்சிக்கிறாங்க. அவங்களால யாருமே பார்க்க முடியல. ஸோ காடோட ப்ரெசன்ஸ் அவங்களுக்கு பயத்தை உண்டாக்குது. எப்படி மோசே தேவனோட முகமுகமாக பார்த்துட்டு வரும்போது மற்ற மனிதர்கள் இஸ்ரவேல் ஜனங்களால் பார்க்க முடியலையோ, அதே தன்மையை காட் இங்கேயும் நம்ம பார்க்க முடியும். ஸோ கடவுளோட பிரசனம் மற்ற பாவிகளால் பார்க்க முடியல. ஸோ தானியேலும் அவரோட ஹியூமன் வீக்னஸ், தானியேலும் முகம் கீழே விழுந்து அந்த நிலைமைக்கு ஆகிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வேர்ல்ட்லி பீப்புள்னால ஸ்பிரிச்சுவல் ட்ரூத்தை தெரிஞ்சுக்கவும் கடவுளை பார்க்கவும் முடியாது அப்படின்றத நம்ம ஸோ வேர்ஸ் 8ல் ஸோ தானியேல், நான் சொன்ன போல தானியேல் இந்த நேரத்தில் அவர் பார்த்து கீழே விழுந்து அவரோட முகமும் மாறப்பட்டு ரொம்ப வீக்காக ஆயிடுறாரு. அவர் தனிமையாக இருக்க முடியும். அந்த சூழ்நிலை அவரால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். ஸோ ஹியூமன் ஸ்ட்ரென்த்னால் கடவுளோட காரியத்தை தெரிஞ்சுக்கவும் புரிஞ்சிக்கவும் அதை பார்க்கவும் முடியாதுன்றதை நம்ம பார்க்க முடியும். ஈவன் தானியேல் அவ்வளோ காடே அவருக்கு முன்னாடி வெளிப்படுத்தினாலும் அவரோட ஹியூமன் வீக்னஸ் அவர் இதாக்கிடுது. ஸோ அதனால் அவர் தாழ்ந்த முகம் குப்பரி கடவுளை அர்ப்பணித்து அவரை வணங்குறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர் எந்த அளவுக்கு கடவுள் பிரியமாகவும் இருந்திருக்காங்கன்றதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. ஆண்டவரோட குரலை கேட்கும் போது அவர் ரொம்ப 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 பயந்த நிலையில் மறுபடியும் மயக்கத்துக்குள்ளே அவங்க போயிட்டுறாங்க. ஸோ இந்த நேரத்தில் ஒரு தெய்வதூதன் தானியேலை தொட்டு அவரை எழுப்பி அவரை பலப்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ காட் அவங்களோட பிள்ளைகளை கம்ஃபர்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ பலப்படுத்துகிறாங்க கடவுள் அப்படின்னு பார்க்கணும். ஸோ வர்ஸ் 11ல் அந்த தேவதூதன் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ தானியேல்
எந்த அளவுக்கு கடவுளுக்கும் பரலோகத்துக்கும் பிரியமானவராக இருந்திருக்காங்கன்றத சொல்கிறாங்க. ஸோ கடவுள் உன்னை ரொம்பவும் அதிகமாக நேசிக்கிறாங்க, அதனால் என்னன்றதை இது கேளு. ஸோ ஸ்பிரிச்சுவலி கம்ஃபர்ட் பண்ணுறாங்க, ரெடி பண்ணுறாங்க. தானியேலை கேட்கக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப பயங்கரமாகவும் பயன்படுத்துகிற போல் இருந்தாலும் நீ தினனோடு இரு அப்படின்றத பலப்படுத்துகிறாங்க. இப்போ பலப்படுத்தி, அதாவது உன்னோட ஜெபம், அதாவது ஃபர்ஸ்ட் டே நீ ஃபாஸ்டிங் இருந்து ஸ்டார்ட் பண்ண அந்த நேரமேப்பா உன்னோட ஜெபம் பரலோகத்தினால கேட்கப்பட்டது. ஆனால் சில காரியங்கள் அதை டிலே பண்ணிடுச்சு. அதாவது 21 டேஸ்க்கு அப்புறம் நான் வந்து உனக்கு பேசக்கூடிய இந்த தன்மை, இந்த காரியங்கள் வெளிப்படுத்துறதுக்கான காரணம், அதுக்கு ஸ்பிரிச்சுவல், நீ லிட்டராக பார்க்கக்கூடிய விஷயத்த ஸ்பிரிச்சுவலாக அது நிறையக்கூடிய இன்விசிபிள் நிறைய வார்ஃபேர் நடந்துட்டுருக்குன்றத புரிய வைக்கிறாங்க. ஸோ ஜெபம், நம்ம கேட்கக்கூடிய, நம்ம பண்ணக்கூடிய ஜெபம் உடனே பரலோகம் அதுக்கு இன்ஸ்டண்ட்டாக அதுக்கு பதில் அளிக்க வெயிட் பண்ணுது. அதுக்கு தீர்வு கொடுக்க பரலோகம் ரொம்ப அவளோட காத்துட்ருக்காங்கன்றத புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் அதுக்கு தடையாக இருக்க காரணம் நிறைய. ஏன் டிலே? தானியோட லைஃப்பில் இந்த டிலே ஆகிறதுக்கான இந்த 21 நாளுக்கு பரலோகம் பதில் சொல்லவில்லை. இவ்வளோ நேசிக்கக்கூடிய தானியலுக்கு பரலோகத்தின் தேவன் எந்த பதிலும் சொல்லாததை தானியல் ரொம்ப குழப்பத்தை இருந்த நேரத்தில் ஏன்றத அந்த தெய்வதூதன் விளக்குறாங்க. அந்த 21 நாட்களாக ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் நடந்துகிட்ருக்கு அப்படின்றத தானியலுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. என்ன ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்னால், அதாவது பிரின்ஸ் ஆஃப் பர்ஷியா, அதாவது பர்ஷியா தேசம்ன்றது சாத்தானோட தேசத்தை குறிக்கக்கூடியது, அந்த கவர்மெண்ட், அந்த பவரை குறிக்கக்கூடியது. ஸோ ஜெருசலேம் இஸ்ரவேல் ஜனங்களோட தெய்வம் இந்த சாத்தானோட ஆளுகை செய்த அந்த டீமன்ஸ் பவரை, அதாவது சாத்தானோட தூதர்களுக்கும் ஆண்டவரோட தேவ தூதர்களுக்கும் ஒரு 21 நாள் இந்த ஜெபம் தானியலுக்கு வெளிப்படுத்தாமல் ஒரு தடையாக இருக்கிறத அந்த தேவதூதன் தானியலுக்கு சொல்கிறாரு. அப்புறமா இந்த 21 நாட்களுக்கு அப்புறம் மைக்கேல் வந்து அந்த தேவதூதருக்கு ஹெல்ப் பண்ணதா சொல்கிறாங்க. ஸோ இந்த மைக்கேல் வேறு யாருமே இல்லை, கிரைஸ்ட் ஆர்க்ஏஞ்சல். அவர் அந்த தேவதூதருக்கு ஹெல்ப் பண்ணி சாத்தானோட தூதர்களை வீழ்த்தி அடித்து தூரம் போட்டுட்டு இந்த தேவதூதருக்கு ஹெல்ப் பண்ணதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஒரு தேசமும் ஒரு நாட்டுக்கு நடக்கக்கூடிய அந்த போர், மேபி ஒரு ஃபிசிக்கல் வார், ஒரு ஃபிசிக்கல் ஃபைட் மட்டும் இல்லாமல் ஸ்பிரிச்சுவலாக இங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்க முடியுது. ஸோ நம்மளோட வாழ்க்கையில் ஜெபம், இல்லை நம்மளோட கோரிக்கைகள், இல்லை நம்ம வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமும் மன சூழ்நிலை, பரலோகமும் கடவுளும் கண்ணு இல்லாதவராகவும் காது கேட்காதவருமாக இருக்க நிறைய பேருக்கு மத்தியில் இருக்கலாம். ஆனால் காட் இங்கே இது மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது, நம்மளுக்கு இன்விசிபிளாக நடக்கக்கூடிய அந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேரை நம்ம நிறைய நேரங்களில் நம்ம தெரிஞ்சுக்க மாட்டோம். ஸோ நம்மளோட ஜெபம் தடையாக இருக்கிறது காரணம் சாத்தானோட தூதர்கள் அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஸோ ஒரு தேசத்தில் இப்போ நடக்கக்கூடிய விஷயங்களும் அதேன்றத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஸோ ஆண்டவரோட வருகையும் என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கைகளும், ஏன் நம்மளோட வாழ்க்கைகள் ரொம்ப மோசமான நிலைமைக்கான போராட்டத்தை போராடிட்டுருக்க நேரம் என்னென்னா இந்த காரணம்தான். அதாவது சாத்தானோட தூதர்கள் நம்மளை எப்படியாச்சும் பிளாக் பண்ணி ஆண்டவருக்கும் நம்மளுக்கும் தடையாக இருக்க காரியத்தை நம்ம பார்க்க முடியுது. இதனால தான்ப்பா அந்த டிலே டைம். ஸோ நம்ம லைஃப்லும் இதே காரியங்கள் நடக்குது, தானியல் லைஃப்லும் நடந்ததை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ அதனால தான் நான் டிலே ஆகி உனக்கு இந்த தரிசனத்தை விளக்கி சொல்கிறேன். ஸோ இது எந்த தரிசனம்னா, இந்த முழு தரிசனம் டானியல் சாப்டர் 11 and 12 ஓட சம்பவம், இந்த லாங் ஹிஸ்ட்ரியை குறிக்கக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனம் அப்படின்றத தெய்வதூதன் தானியலுக்கு
அந்த தரிசனத்தோட விளக்கத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ verse 15 இந்த தரிசனத்தோட வார்த்தைகள்லாம் கேட்கக்கூடிய தானியேல் மறுபடியும் அவர் ரொம்ப இந்த தரிசனத்தோட விளக்கத்தும் இந்த தரிசனத்தோட ஆழமும் அவர் புரிந்து அவர் முகம் கீழே விழுந்து மறுபடியும் எமோஷன் ஆகிடுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ அவருக்கு மூச்சு பேச்சு இல்லாத நிலைமைக்கு அந்த தரிசனத்தோட ஆழம் இருந்ததை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஈவன் கடவுளுக்குள்ளே அவ்வளோ நெருக்கமாக இருக்கக்கூடிய தானியேலே அந்த தரிசனத்தோட சீரியஸ்னஸை புரிந்து அவரால் பேசக்கூடிய முடியாத நிலைமைக்கு அவர் போயிட்டாருன்றதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. மறுபடியும் தானியேலுக்கு அவங்க அதை பலப்படுத்துகிறாங்க. எந்த அளவுக்கு அவர் மூச்சு பேச்சு இல்லாத நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்ட அந்த நேரத்திலும் பரலோகம் மறுபடியும் தானியேலுக்கு பலப்படுத்துகிறாங்க. அவருக்கு பேச்சு அவரை வச்சு அவர் எமோஷனல் அந்த ஆவிக்குரிய அழுத்தத்துலேருந்து அந்த பேர்டன்லேருந்து அவங்க கம்ஃபர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க முடியும். ஸோ ஈவன் தானியேல்னால் தாங்கக்கூடிய முடியாத சூழ்நிலையும் கடவுள் அவருக்கு இன்னும் ஊக்கத்தையும் பலத்தையும் கொடுக்குறாங்கன்றதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ இது மூலிமா நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியுதா? ஸோ மனிதன் கடவுளுக்கு முன்னாடி எவ்வளோ பலனற்ற நிலைமையில் இருக்கும் அப்படின்றது, பவர்லெஸ் சுச்சுவேஷனில் இருக்கும். ஆனால் நம்ம நிறைய நேரங்கள் அதுக்குண்டான எந்த ஸ்பிரிச்சுவல் ப்ரிப்பரேஷனும் அது பயமும் இல்லை. ஸோ ஆண்டவர் இப்போ நிறைய பேர், நானும் ஆண்டவர் எப்போ வருவாருன்னு காத்துட்ருக்கேன். நம்ம ஆண்டவர் வந்தால் அவர் பேசி அவரோட உருவம் அவரோட தேவ தூதர்களோட பிரசனமே காண முடியாத நிலைமையில் ஈவன் அவ்வளோ ஃபெய்த்ஃபுல்லாக அவ்வளோ விசுவாசம் உடைய தானியேல் அவ்வளோ காட் கூட கம்யூனிகேட் பண்ணி அவ்வளோ பர்சனல் அவரோட லைஃப் ஸ்டைல் காட் கூட அவ்வளோ டெப்த்தாக இருக்கக்கூடிய தானியேல்னாலே சில விஷயங்களில் அவரால் ஹியூமன் வீக்னஸ் அவரால் தாங்கக்கூடிய அந்த அளவுக்கு பிரகாசமுடைய அந்த அளவுக்கு க்ளோரியஸ்ட் காடை சில தரிசனங்களே அவரால் ஹேண்டில் பண்ண முடியலன்றதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ நம்ம இந்த நிலைமையில் இருக்கக்கூடிய நம்ம எப்படி கடவுள் கூட உறவு வைத்துக்கொள்ள முடியும் அப்படின்றத நான் யோசித்து ரொம்பவே ஃபீல் பண்ணி என்னோடய கண்டிஷனை நான் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணேன். ஆனால் செல்ஃப் டிசப்ஷன் ரொம்ப நாளாக நம்மளே ஏமாற்றிட்டுருக்கோம். மேபி நான் காடை பார்த்தேன், காட்கிட்ட பேசினேன், காட் என்கிட்ட இது பண்ணாங்க. நிறைய பேர் சொல்லும் போதெல்லாம் எந்த அளவுக்கு தானியேலோட ஸ்டோரி நம்மளுக்கு காடோட ப்ரெசன்ஸ் எந்த அளவுக்கு ஹியூமன் வீக்னஸ் அப்படின்றத புரிஞ்சிக்க முடிந்தது. ஸோ காடோட லவ், அவரோட மர்சி, அவரோட இறக்கங்களை பார்க்கக்கூடிய நம்ம த சேம் டைம் அவரோட பவர், அவரோட அதிகாரம், அவரோட ஆளுகையும் நம்ம பார்த்து புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுறோம். அவர் வீக்கான தானியேலை verse 18 அந்த தேவதூதன் ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க அப்படின்றத ஃபிசிக்கலி ஸ்பிரிச்சுவலி அவரை மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ காட் அவங்களோட பிள்ளைகளை மறுபடியும் 3 தடவை தானியேலை ஊக்கப்படுத்துகிறாங்க, தைரியப்படுத்துகிறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஸோ நம்மளோட லைஃப்லேயும் எந்த அளவுக்கு நம்ம காட் கூட நேரத்தை செலவு பண்ணுறோமோ, எந்த அளவுக்கு காட் கூட நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோமோ, மேபி இன்விசிபிளாக நிறைய போர் நம்மளுக்கு நடந்திருக்கலாம். ஆனால் மிகாவேல் அங்கே அந்த தேவதூதருக்கு ஹெல்ப் பண்ணாங்களோ, அதே போல் நம்மளுக்கும் அதே மிகாவேல், அதே கிறிஸ்து, அதே தெய்வம் நம்மளுக்கும் உதவி செய்ய வல்லவராக இருக்காருன்றதை நம்ம மறந்துடவே கூடாது. ஸோ தானியேலை பலப்படுத்தின தெய்வம் இன்றைக்கி நம்மளையும் பலப்படுத்த வல்லவராக இருக்காருன்றதை நம்ம பயப்படக்கூடாது. ஸோ தானியேலை போல் நம்ம வாழ்கிறவர்களாக இருக்கோமான்றதை நம்மளே சோதித்து பார்க்கக்கூடியவர்களாக ஒன்ஸ் அகெயின் நம்ம காணப்படுறோம். verse 19 தானியேலை பரலோகம் எந்த அளவுக்கு லவ் பண்ணுறதுன்றத ஜஸ்ட் நான் இந்த வார்த்தைகளை படிக்கும் போதே என்னால் அவ்வளோ புரிஞ்சிக்க முடியுது. ஸோ தானியேல் எந்த அளவுக்கு அப்போ கடவுளோட கண் பார்வையில் உத்தமனாகவும் நீதிமானும் இருப்பாங்க அப்படின்னு அவருனாலே அந்த நிலைமையை தாங்கக்கூடிய முடியாத சூழ்நிலையை நம்ம பார்க்க முடியும். ஸோ கடவுள் தானியேலை பலப்படுத்தி இந்த தரிசனத்தை
அவங்க எழுத அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க. ஸோ இந்த தரிசனத்தை சொல்கிறது மூலியமாக காட் நம்மளுக்கு தானியலை விட நம்மளோட லைஃப்பில் தான் காட் ரொம்ப அக்கறை படுறாங்கன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். மேபி காட் தானியலுக்கு விளக்குன காரியங்கள் எல்லாமே பார்க்க தானியல் இல்லைனாலும் நம்ம சரித்திரத்தில் திரும்பி பார்க்கும்போது எல்லாமே அக்யூரேட்டாக அதே நடந்ததை நம்ம லைஃப்பில் பார்த்து தெரிஞ்சிக்க முடியுது. ஸோ மறுபடியும் அந்த தேவதூதன் மறுபடியும் தானியலுக்கு இந்த காரியத்தை வெளிப்படுத்தி மறுபடியும் பர்ஷியன் அந்த அந்த வார்ஃபேரை நான் மறுபடியும் கலந்துக்கணும் அப்படின்ற தானியல் சொல்கிறாரு. ஸோ அவருக்கு இந்த 21 நாட்களாக அவருக்கு அந்த போராட்டம் நடந்துகிட்ருக்கு. ஸோ 24ஆம் நாளில் மிகாவேல் வந்து இந்த தேவதூதருக்கு ஹெல்ப் பண்ணி இந்த தேவதூதர் தானியலுக்கு வந்து இதை விளக்கி சொல்லக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ ரிட்டன் அகெயின் அந்த தேவதூதன் போய் அந்த பர்ஷியன் ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய அந்த சாத்தானோட இன்ஃப்ளூயன்ஸ், சாத்தானோட தூதர்களோட பலத்தோட அந்த போர் வந்து அந்த கிரேக்க தேசத்துக்கு, அதாவது பர்ஷியாலேருந்து கிரேக்க ராஜ்யத்துக்கு வீழ்ச்சி உண்டாக்க அதை டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய சூழ்நிலைக்கு தேவ தூதர்கள் ஒரு பங்காக இருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நம்ம இந்த உலக போர் இந்த ஒரு தேசத்துக்கும் நான் நிறைய டைம் யோசிக்கிறேன், எப்படி இந்த ஈவல் மனிதர்கள்னால் நிறைய இந்த போருக்கு சூழ்ந்த காரியங்கள், நிறைய நியூஸ், நிறைய கொடூரமான விஷயங்கள்லாம் நான் பார்க்கக்கூடியவன். ஸோ இந்த உலகத்தில் என்ன நடக்குதுன்ட்டு ஒரு சின்ன ஒரு டேபிளில் இல்லை ஒரு சின்ன ஃபோனில் ஒரு சின்ன நியூஸ் மூலிமா நான் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப வருடங்களாக நான் ஆசைப்படக்கூடியவன். ஸோ நான் பார்த்து யோசிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஏன் இந்த உலகத்தில் இவ்வளோ கொடூரமான காரியங்கள் நடக்குது அப்படின்றத இப்போ என்னால் ரொம்ப ஈஸியாகவும் துல்லியமாகவும் சொல்ல முடியும். அது ஹியூமன் பீயிங்கோட தாட் மட்டும் இல்லாமல் அதை சாத்தானோட தூதர்களும் அங்கே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க, அவங்களும் அந்த காரியத்தை பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு நம்ம பாலஸ்தீன் காசாவில் பார்க்கலாம், எந்த அளவுக்கு பாலஸ்தீனியர்களை எந்த அளவுக்கு கொடூரப்படுத்துகிறாங்க. ஆப்கானிஸ்தானில் பார்க்கலாம், ஈரானில் பார்க்கலாம், இஸ்ரேலில் நம்ம இப்படி சொல்லிகிட்டே பார்க்கலாம். மெயின்லி இப்போ நம்ம இருக்க காரில் நைஜீரியாவில், சூடானில் கிறிஸ்தவர்கள் ஏன் அவ்வளோ கொடூரமாக உயிரோடு எரிக்கப்பட்டும் ரொம்ப 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 நடக்கக்கூடிய விஷயங்கள் ஏன்னா அது மேபி ஃபிசிக்கல் பவர் மட்டுமே கிடையாது, அது ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், ஒரு குட் அண்ட் ஈவலுக்கு நடக்கக்கூடிய ஒரு போருன்றதை நம்ம நிறைய டைம் நம்ம மறந்துடுறோம். அந்த கான்ஃப்ளிக்ட் அதில் நம்மளும் ஒரு பங்கு, இது நம்மளும் தேடி வரப்போகுது. நாளைக்கு அந்த சாத்தான் என்னையும் தேடி வந்துட்டுருக்கான், உங்களையும் தேடி வரப்போகிறான்றதை நம்ம மறந்துடவே கூடாது. ஸோ இந்த ராஜ்யம் இப்போ பெர்ஷியன்லேருந்து அது கிரேக்க ராஜ்யத்துக்கு அது டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய அந்த சூழ்நிலையை தேவதூதன் மறுபடியும் கண்டினியூ பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க முடியும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், பெர்ஷியாவிலேருந்து அது கிரேக்க ராஜ்யம் தானியோட இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். ஸோ கிரேக்க காலத்துலேருந்து ரோம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுச்சு. இப்போ நம்ம இருக்கக்கூடிய அதே என் டைம் பவர் யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா, யூஎன், EU, பேபிசி, குளோபல் பவர், சாத்தான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வெப்பன். அதே அந்த பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியாவில் யூஸ் பண்ண அதே டெமோனிக் பவர், அதே சாத்தானோட தூதர்கள் நம்மளையும் நம்ம தேசத்தையும் நம்ம குடும்பத்தையும் நம்ம பர்சனல் லைஃப்பையும் அட்டாக் பண்ண இருக்காங்கன்றதை நம்ம மறந்துடவே கூடாது. ஸோ இது மூலியமாக நம்ம ஒரு லெசன், ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் அப்படின்றத நம்ம மறந்துடவே கூடாது. ஸோ verse 21 ரொம்ப அழகான ஒரு காரியத்தை அந்த தேவதூதன் சொல்கிறாங்க. அப்போ மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன் என்னோடய வாரை. ஆனால் இந்த காரியங்கள் முழுக்க 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 உண்மையான சம்பவங்கள், நீ அதை எழுது. ஸோ காட், பரலோகத்தின் தெய்வம் தானியலுக்கு வெளிப்படுத்துகிறாங்க எந்த அளவுக்கு மிகாவேல் கடவுளோட பிள்ளைகளை டிஃபைன் பண்ணுறாங்கன்றத புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட சக்தியாக இருந்தாலும், எப்பேற்பட்ட கொடூரமான காரியங்களாக இருந்தாலும்,
ஈவன் சாத்தானோட தேவ தூதர்களும் சாத்தானோட மனிதர்களையும் வீழ்த்தக்கூடிய ஒரே ஒரு அன்லிமிட்டெட் பவர் யாருக்குன்னா மிகாவேலுக்கு மட்டுமே தான் இருக்குது. ஜீசஸ் கிரைஸ்டுக்கு மட்டுமே தான் இருக்குன்றதை நம்ம மறக்க முடியாது. ஸோ பரலோகத்தை இழந்து நம்மளுக்காக மரித்து அப்படிப்பட்ட அன்பை காட்டக்கூடிய தெய்வம் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்ம ஸ்பிரிச்சுவல் அண்ட் ஃபிசிக்கல் வார்ஃபேர்லேருந்து நம்மளை கைவிட்டுற மாட்டாங்க. சில முக்கியமான காரியத்தை நம்ம இன்றைக்கி கற்றுக்கிட்டோம். எந்த அளவுக்கு தானியோட லைஃப்பில் காட் பண்ணாங்களோ அதே போல் தான் நம்ம ஒரு பேர் லைஃப்லேயும் ஒரு இண்டிவிஜுவல் லைஃப்லேயும் கடவுள் பண்ணுறாங்கன்றது மறந்துடக்கூட. ஸோ ஒரு ஜெபம் கடவுள் பரலோகத்துக்கு இந்த உலகத்துலேருந்து பரலோகத்துக்கு கேட்கப்பட்டாலும் அது உடனே பரலோகம் ரியாக்ட் பண்ணுறத நம்ம பார்க்க முடியுது. ஆனால் அதுக்கு தடையாக இருக்கக்கூடிய சாத்தானோட தூதர்களும் தடையாக இருக்காங்க அப்படின்னு பார்த்துக்க முடியுது. ஸோ அந்த நிலைமையில் மிகாவேல் கை கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க, அப்படின்னு டிஃபெண்ட் பண்ணாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ உலகத்தில் தானியலுக்கு விடுதலை கிடைச்சிச்சு. ஸோ இதே இந்த பேட்டர்ன் நம்ம லைஃப்லும் நடக்கக்கூடியது விஷயங்கள் தான்ன்றதை நம்ம மறந்துடவே கூடாது. ஸோ எப்படி பெர்ஷியன்லேருந்து கிரேக்க ராஜ்யம், அதுக்கப்புறம் ரோம், இப்போ இருக்க என் டைம் பாபிலோனும் அதே காரியங்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றத பார்த்து நம்ம தெரியும். ஸோ இதோட முழு விளக்கமும் டேனியல் சாப்டர் 11 and 12 குறிக்கப்பட்டிருக்கு என்றதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ நம்ம கடைசி காலத்தில் வாழ்கிற நம்ம எப்படி இதை அப்ளை பண்ணும் போது அப்படின்னா, ஸோ ஒரு அரசாங்க கொள்கைகளுக்கும் ஒரு அரசாங்க சட்டமும் கடவுளுக்கு விரோதமான காரியங்கள் இருக்கும் போது நம்ம ரொம்ப கவனத்தோடு அது பார்த்து தெரிஞ்சுக்கணும். மேபி பரலோகம் அதுக்கு நேரத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஜபமும் இல்லை, எவ்வளோ சித்திரவாதிகள் இல்லை, எவ்வளோ காரியங்கள் கடவுள பிள்ளைகள் தினம் செத்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் நம்ம மறந்துடவே கூடாது, காட் ரெடியாக இருக்காங்க. அதுக்கு தடையாக இருக்கக்கூடிய சாத்தானோட தூதர்களும் சாத்தானோட பிள்ளைகளுன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ முடியாத சூழ்நிலை, ஈவன் தேவ தூதர்களாலையும் முடியாத சூழ்நிலை மிகாவேல் அவர் அந்த விசுவாசிகளுக்கு நம்ம கடவுளோட பிள்ளைகளாக இருக்கும் போது நம்மளுக்கு அவங்க விடுதலை கொடுக்குறாங்க அப்படின்றத மறந்துடக்கூடாது. ஸோ மேபி தானியலோட லைஃப்பில் 21 நாள் டிலே ஆகலாம். ஸோ நம்மளோட ஈவெண்ட்ஸ், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், நம்மளோட சர்ச் அண்ட் நம்மளோட ஸ்டேட் அண்ட் நம்மளோட கண்ட்ரீஸில் நடக்கக்கூடிய ஒரு வார்க்கும் ஆண்டவரோட வருகைக்கும் காரணம் இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்ன்றதை நம்ம ஒன்ஸ் அகெயின் நம்ம பார்த்து தெரிஞ்சிக்க முடியுது. ஸோ கடவுளோட உண்மையை காட் அக்யூரேட்டாக விளக்குனாங்க. ஸோ நம்மளும் ப்ராஃபிட்டிக்கல் மெசேஜ் எல்லாமே கண் முன்னாடி இருந்தாலும் நம்மளுக்கும் காட் கடைசியாக விடுதலை கொடுப்பாங்க. நம்ம பாவ வாழ்க்கையிலேருந்தும் ஃபிசிக்கலி ஸ்பிரிச்சுவலி எல்லாத்திலும் விடுதலை கொடுப்பாங்கன்றத ஒரு ஹோப். மேபி பரலோகம் சைலண்ட்டாக உங்கள் லைஃப்லும் இருக்கிறத பார்க்கலாம். என் லைஃப்பில் நிறைய டைம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் காட் இன்விசிபிளான ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேரை எனக்காக ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. தினம் என் லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயங்களை, தினம் என் மைண்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை, தினம் எனக்குள்ளே இருக்க பாவத்தை நான் விட்டு கொடுக்க முடியாத சூழ்நிலை எனக்காக மிகாவேல் அங்கே ஃபைட் பண்ணிகிட்ருக்காரு. எனக்காக பிதா கிட்ட பரிந்து பேசிகிட்ருக்காருன்றதை நம்ம ஒரு காலமும் ஒரு நேரமும் மறந்துடவே கூடாது. ஸோ இந்த நாள் இந்த லெசன் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் எந்த அளவுக்கு நம்ம பார்க்கக்கூடிய பார்வையும் கடவுள் பிஹைண்ட் த சீன் நம்மளுக்காக என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்றத நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிறோம். ஸோ இதன் மூலியமாக எந்த அளவுக்கு நம்ம விசுவாசம் உடையவர்களாக இருப்போன்றத ஒரு பாடத்தை நம்ம கற்றுக்கிட்டோம். ஸோ லெட்ஸ் ப்ரே. அன்புள்ளப்பா, ஆண்டவரே, எங்கள் கண் முன்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள் இவ்வளோதான்ப்பா, ஆனால் எங்களுக்காக நீங்கள் எவ்வளோ போராட்டத்தை போராட்டிருக்கீங்க அப்பா. நாங்கள் எங்களோட இந்த போரை, இந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேரை நாங்கள் மட்டுமே சண்டை போடும்போது ஜெயிக்க முடியாதுப்பா. ஸோ உங்களோட மிகாவேல் ஓட ஹெல்ப் எங்களுக்கு தேவைப்படுது. ஸோ காட்,
நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீர் எங்களுக்காக யுத்தம் செய்யுங்க. எப்படி தானியேலுக்கு அவ்வளோ உண்மைகளை வெளிப்படுத்தினீங்களோ, அது மூலியமாக எந்த அளவுக்கு அவர் விசுவாசமாக நின்னாரோ, அதே போல் எங்களோட வாழ்க்கையிலும் நாங்கள் நிற்கவும், நாங்கள் உங்களோட கேரக்டரை ரெஃப்ளெக்ட் பண்ண நீர் ஹெல்ப் பண்ணுங்கள். எங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் இருக்கீங்க, உங்களோட யுத்தம் பாது, நீங்கள் எங்கள் மூலியமாக நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. ஸோ காட் ஒன்ஸ் அகெயின் ஹெல்ப் பண்ணுங்கள். என்றும் உங்கள் நாம் மட்டும் மகிமைப்படட்டும். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் தாழ்மையோடு கேட்குறோம். இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.